வணக்கம் மக்களே, உங்ககிட்ட ரேஷன் கார்டு நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுல இந்த விஷயத்த பண்ணலன்னா உங்களோட ரேஷன் கார்டு செயலிழக்கும் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டில் அப்படி என்ன பண்ணணும், எந்த தேதிக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய அரசால் வழங்கப்படும் பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி, கோதுமை, குதிரைவாலி, சர்க்கரை, கடலை பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெறுகின்றனர். இந்த சேவையை பெறுவதற்கான சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறினால் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படலாம் அல்லது ரேஷன் பொருட்கள் பெறும் சேவை தடை செய்யப்படலாம். இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பது குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களை கடுமையாக பாதிக்கக்கூடும். இதை தவிர்க்க மத்திய அரசு தற்போது EKYC முறையை கட்டாயமாக்கியுள்ளது. அதாவது எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர் முறையை கட்டாயமாக்கியுள்ளது. EKYC என்பது உங்கள் ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை விவரங்களை சரிபார்க்கும் முறை. இது மொபைல் OTP அல்லது பயோமெட்ரிக் முறையின் மூலம் செய்யப்படும். மத்திய அரசு சனிக்கிழமை கடைசி நாளாக அறிவித்துள்ளது. அதற்குள் EKYC செய்ய தவறினால் பயனாளர்கள் தங்களுடைய ரேஷன் பொருட்களை பெற முடியாமல் போகலாம். எனவே அந்த தேதிக்கு முன்னரே இந்த பணியை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசின் புதிய அறிவிப்பின்படி EKYC செய்வது கட்டாயமாகும். இல்லாவிட்டால் ரேஷன் சேவைகள் நிறுத்தப்படும். அதாவது EKYC செய்யாத ரேஷன் அட்டைகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த பணியை உடனடியாக முடிக்க வேண்டும். EKYC செய்வதற்கு ஒரு முக்கியமான முறைகள் உள்ளன. மொபைல் வழியாக EKYC செய்வது முதலில் மத்திய அரசின் மேரா ரேஷன் 2.0 செயலியை உங்கள் மொபைலில் நிறுவிக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆதார் எண்ணுடன் தொடர்புடைய மொபைல் எண்ணில் OTP பெறப்படும். OTP கொண்டு உறுதிப்படுத்துதலை முடிக்கவும். உங்கள் EKYC சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்தவும். இரண்டாவது, ரேஷன் கடையில் நேரில் சென்று EKYC செய்வது. உங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். அங்கே உள்ள பயோமெட்ரிக் கருவியின் மூலம் உங்கள் ஆதார் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் தகவல்களை சரியாக பதிவு செய்துள்ளீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரேஷன் சேவைகளை தடையின்றி பெற முடியும். EKYC செய்யாத பயனாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது. ஆதார் சரிபார்ப்பு மூலம் அரசு வழங்கும் பொருட்கள் உண்மையான பயனாளர்களை அடைய உறுதிப்படுத்தப்படுகிறது. பல இடங்களில் போலி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. EKYC முறையின் மூலம் ஒரே நபருக்கு பல ரேஷன் அட்டைகள் இருப்பதை தடுக்க முடியும். அரசாங்கத்தின் நிதி ஒழுங்குமுறை பராமரிக்கப்படும். உண்மையான பயனாளர்களுக்கு மட்டுமே அரசு வழங்கும் பொருட்கள் செல்வதை உறுதி செய்ய EKYC முக்கியமாகும். EKYC செய்ய தவறினால் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படலாம். அரசு வழங்கும் இலவச உணவுப் பொருட்கள் பெற முடியாது. சமூக பாதுகாப்பு திட்டங்களிலிருந்து விலக்கு செய்யப்படலாம். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் EKYC முறையை உடனடியாக முடிக்க வேண்டும். கடைசி தேதி நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் எந்த ஒரு தாமதமும் ரேஷன் சேவைகளை இழக்கும் நிலைக்கு அழைத்துச் செல்லலாம். எனவே இந்த அறிவிப்பை முக்கியமாக கவனித்து குடும்பத்தினர் அனைவரும் EKYC முறையை உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். ஸோ யாரெல்லாம் இன்னும் EKYC முறையை செய்யாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் செஞ்சுடுங்க. இல்லைனா ரேஷன் கடைகள்லேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.